வணக்கம் வணக்கம் வணக்கம். நெடியன் வெள்ளாடல் வேல முருகனாடும் திரியாடல் ஐராடு கடையன் காமநாடு பேடு துர்காட மரக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான அடல் திருப்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சல் மந்த முச்சமென பாடலை பயிட்டு மதற்கு கொட்டு அசை தூக்க அளவினம் தான நாங்கள் இணைந்து விரவிய பிளராடும் குறவை குத்து முறையே மாறுபட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சியில் எடுத்துக்கொள் வரி வேட்டு வலு சொல்லப்படும் வரிக்கு தேட்டம் ஒருங்கிணைந்து கலை என்ற கடலுக்கு கரையண்ட தமிழாய் நிலைகொண்ட அறிவுக்கு நிகழ்த்து தமிழை மலையுச்சி ஒளியின மாவட்ட தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தல் பாலை விளத்துக்கு முறித்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவ இலக்கணத்திற்குரிய இயலிசு நாடகம் முத்தமிழாய் முறையோடு அவற்றில் உருவான வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அருட்பா ஐவகை பாவினைகளுக்கு முண்டாட பாட்டுடைய தலைவனே அகாரம் உகாரம் மகாரம் என வரைக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குலமாய் வரையறுக்கப்பட்டு என் மனதில் இருந்து தந்து ஒளியாய் ஒளியாய் மணியாய் வழமிகு சுடர வேண்டும் வரம் திருவேன் குகனே குன்றுதோராடும் குமரா மாயவன் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ்ப்பணிதேன் சரணம் சரணம் ஐயா முருகப்பெருமானை வணங்கி விட்டு ஆமா வண்டி வந்திருக்கா சொல்லுவா என்ன அது விடிகிற வரைக்கும் வண்டி நிக்க இறைவனை வணங்கி விட்டு நம்ம அப்புறம் யாரு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா
இனிக்குதடா கருடா முதுமை வராதே குமரா இனிக்குதடா குமரா இனிக்குதடா உள்ளமெல்லாம் ஒரு கையடி சொல்ல கொள்ளு மச்சா குர்மா வராக வாமனா மரசிவ பரசுராமா ராமா பலராமா கண்ணா கைகி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் பரந்தாமனுடைய புகழை பாடிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். ஸ்ரீரங்க ரங்கநாதன் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடு மஞ்சள் குங்குமம் மங்கை நீர் சூடி இன்ப பொங்கும் தென் கங்கை நீராடு தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீர் சூடி தேவ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதன் பாதம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி கொள்ளிடம் நீர் பாடும் மெல்லிய பூங்காற்று மந்திரம் பாடும் செங்கனி மேலாடு மாமரி யாடும் ரங்கனி பேர் சொல்லி தாமரை வீசும் அன்பாய் சோழ மன்னர்கள் ஆக்கி வைத்த நாராயணம் அம்மாடி என்ன சொல்லுவேன் போய கோபுரம் ஆயிரம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யவே ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி
ரங்க ரங்க நாடனே பாடவத்தனும் செய்யவே கங்கை நீராடு மஞ்சள் குங்குமம் அங்கை நீர் சூடு கங்கை நீராடு தென்றல் போல நீராடடி மஞ்சள் குங்குமம் அங்கை நீர் சூடு தேவ பாசுரம் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதவந்தனம் செய்து ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. நன்றி. குறிஞ்சி முல்லை மருதன் மைதல் பாலையை உள்ளத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரிந்து கொண்ட நம்பை தேவனுக்கு விளப்பு மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண். ஆமா, 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைகள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோண்டெடுக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திணை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோமே. நல்ல வேலை நான் போறேன். எனக்கு துணைக்கு உயிர் தோழி ஒருத்தவங்க வர்றாங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கோம். அழகு நாள் அழகு, அப்படி ஒரு அழகுங்க. அப்படி ஒரு அழகிய சந்திக்கணும். அவளை சந்திப்பதற்கு முன்பாக மனசுல ஒருத்தரை இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல ரொம்ப நாளாவே ஒருத்தரை மனசார நினைச்சுக்கிட்டே. யார் தெரியுமா? அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானதான் மனசுல நினைச்சிருக்கேன். நீங்க மட்டுமா நினைக்கிறீங்க? நாங்க எல்லாருமே அவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்பா நீங்க எல்லாம் நினைச்சிருக்க நினைப்பு வேற. என்ன? நான் நினைச்சிருக்க நினைப்பு வேறங்க. நீங்க என்ன வேற? நீங்க எல்லாருமே பக்தி மயக்கத்துல இருக்கீங்க. கடவுளா நினைக்கிறேன். ஆனா நான் அப்படியா? நான் வந்து சாப்பிட்டு நான் காதல் மயக்கத்துல இருக்கேன். 1/2 மணி நேரம் நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்னு சொல்லவா? வந்து சொல்றேன். குயில் பாட்டு. ஓகே. கொஞ்சம் எக்கோ போடு. குயில் பாட்டு ஓ வந்தது இளமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனதானே, இங்கு வந்த இன்பம் என்னவோ